பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்விங்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உடையட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கின்றேன். இந்த வீடியோ வாயிலாக நம்ம என்ன செய்தியை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால், மாதம்பையில் நடந்தேறிய ஒரு கொடுமையான செயல், யாராலும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு செயல் தான் நடந்தேறிய. அதாவது 5 வயது சிறுமியை 65 வயதுடைய ஒரு சில்லறை கடைக்காரர் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறார், பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அதாவது என்ன நடக்குது சம்பவம் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை என்ன செய்யுது, இந்த 5 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவருடைய சில்லறை கடைக்கு ஒரு பிஸ்கட் வாங்குவதற்காக அந்த குழந்தை செல்கிறது. அதில் பெற்றோர் நடந்து கொண்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் இது தெரிய வரும். என்ன அப்படின்னு சொன்னா, பிஸ்கெட் வாங்க போயிருக்க அந்த குழந்தை, நான் உனக்கு இன்னும் சாக்லேட் தருகிறேன், இன்னும் உனக்கு ஐஸ்கிரீம் தருகிறேன், அவ்வாறு அந்த குழந்தையை உணவை காட்டி வசப்படுத்தி அந்த குழந்தையை கடைக்குள்ள எடுத்து அந்த குழந்தையை சீரழிச்சிருக்கிறார் இந்த 65 மதிக்கத்தக்க இந்த கடைக்காரர். உண்மையில் இது வன்மையாக கண்டிக்க தகுந்த செயல், யாராலும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு செயலை அரங்கேறிக்கிறது. அவர் கைது செய்யப்பட வேண்டும், கைது நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவருக்கான சட்ட நடவடிக்கை சட்டம் முக்கியமாக எடுக்கும் என்ற நம்பிக்கை இந்த ஏகேடி அரசில இருக்கிறது என்கிற மனப்பூர்வமாக நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதாவது இந்த குழந்தைகள் விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் மிகவும் அவதானத்துல இருக்கணும். சிறுவர் நினைப்பாரு, நம்ம 5 வயது குழந்தை தானே, இந்த குழந்தைக்கு என்ன பாத்திரிக்க போ, இந்த குழந்தையோட யாரும் இந்த பெத்து புள்ள மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க, அப்பாடித்தான் அவரும் ஒரு கடைக்காரர் 65 வயது மதிக்கத்தக்கதான் இருக்கிறாரு என்று கூட அந்த குழந்தையை அனுப்புவோம். யாரையும் நம்ப முடியாத காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். அவ்வாறுபட்ட சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், சூழலில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த அவதானத்துடன் எடுக்க வேண்டும். இவ்வாறு சென்ற ஒரு மாதத்துக்கு முன்னதாக நூறலியாவில் அரங்கேறிய ஒரு செய்தியை நம்ம பார்த்திருந்தோம். இப்பொழுது இந்த மாதம்பை நடந்திருக்கிற இன்னும் எத்தனை ஊர்களை கடந்து கொண்டே போயிருக்கிறது. இவ்வாறுபட்ட செயல்களுக்கு ஒரு மிகுந்த தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். உண்மை கவலை அளிக்கின்றது. இவ்வாறுபட்ட சிறுமிகள் விஷயத்து, குழந்தைகள் விஷயத்து எவ்வாறுபட்ட பாதக செயல்கள் நடக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் மிகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது. போதை பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக இந்த எல்லாத்துக்கான அந்த போதை தான் தலைவிரிச்சு ஆடுது. அது நிப்பாட்டிட்டாலே இந்த நிறைய பேருக்கு மைண்டே ரிலைஸ் ஆகும். அப்படி சொன்ன அந்த குழந்தைகள் விஷயத்தில் எல்லாரும் அந்த பெத்த புள்ளமாய் பார்க்கணும். அவ்வாறுபட்ட சூழ்நிலை உருவாக்கப்படும். ஒருத்தருக்கு கொடுக்கிற தண்டனைகள் ஏனையவர்கள் திருந்துற அளவுக்கு அவர்களுடைய செயல் இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சமூகம் போகின்றது, இந்த சமூகத்துடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பெத்த வயது, ஒரு பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடிய பேர புள்ள வயசு 5 வயசுங்கிறது 65 வயசுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட். அது ஒரு பேர குழந்தைமாய் பார்க்க வேண்டிய கயவன், அந்த கயவன் கண்டார நாதாரி இணைஞ்சிக்கிறான். இந்த குழந்தையுடைய லைஃபே சீரழிச்சிருக்கிறான். இந்த குழந்தைய பாலிய துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறான். 5 வயது மாய்க்கிறதுங்க பேர குழந்தை வயசுங்க. இவனுக்கு எவ்வாறு மனசு வந்திருக்கும்? இவர்கள் கண்டிக்க தகுந்த பிறகு சட்டம் தன் கடமை இருக்க வேண்டும். இவ்வாறுபட்டவர்களுக்கு சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வரும். யாராக இருந்தாலும் சரி, அது பௌத்த இனமாக, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தமிழ் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏன் மத குருமார்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான தண்டனைகள் உச்சமாக இருக்க வேண்டும். உச்சமாக இருக்கின்ற பொழுதுதான் எவரும் இதை போன்று ஒரு சம்பவத்தில் ஈடுபடாத அளவுக்கு அவர்கள் பயப்பட வேண்டும். இந்த அரசாங்கமாக கூடிய நடவடிக்கை எடுக்க ஒரு இலங்கை அரசு கிட்ட வேண்டுகோள் கொடுக்கிறோம். அதே போன்று இந்த குழந்தை விஷயத்தை பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டியது. பெற்றோர்கள் பிள்ளையோட உரையாடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 5 வயசே நம்ம சின்ன பிள்ளைதானே இருக்க வராங்க, நீங்க நினைச்சுக்கிறிய சின்ன குழந்தைன்னு சொல்லி. ஆனா பாக்குறவனுக்கு அது குமரியாத்தான் வழங்கும், பாக்குறவனுக்கு அது முதுமையாடு செலவு வழங்கும். ஏன் அவனோட கோளாறு, அவனுக்கு கிளவியா குமரியா குழந்தை எதுவுமே வழங்காது. அவனுக்கு தேவை அவனோட காம இச்சை, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் சமூகம் போயிருக்கிறது, அந்த அளவுக்கு தான் அவனோட மனநிலை போயிருக்கின்றது. அதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் உட்காருங்கள், பிள்ளைகளை பேசுங்கள், பிள்ளைகளை தனியா அனுப்புவதை, குறிப்பாக பெண் பிள்ளையை பெற்ற அனைத்து பெற்றோர்களும் மிகுந்த கருவுல கூட கொஞ்சம் பாதுகாப்பை வச்சுக்கோங்க குழந்தை. அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இந்த சூழல் நம்மளை சுத்தி வளைச்சிருக்கிற அந்த அளவுக்கு கொடிய காலத்துல நம்ம இருக்கின்றோம். நம்ம கருவுல கூட நமது குழந்தைகள் கவனிப்பாகத்தான் இருக்க வேண்டும். கருவுல கூட நமது குழந்தைகளை பாதுகாப்பாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை கவனமாக இருங்க. உங்க குழந்தைகள் செல்லுதோ தனி அனுப்பாதீங்க, ஒரு துணையோட அனுப்புங்க. இந்த குழந்தைக்கு நம்ம இவரு போய் வரணும், சின்ன பிள்ளை தானேங்க, போயிட்டு இது வந்துடும். சில பெற்றோர்கள் என்ன சொன்னா, உள்ள இருந்துக்கிறேன், நம்மளோட புள்ள தானேங்க, சின்ன புள்ள தானே உண்டு அனுப்புறேன். ஆனா அது அவதான் நிக்கிற, நீங்க சின்ன பிள்ளை அனுப்புறீங்க. ஆனா அவன்கிட்ட நினைப்பு
நல்ல ஒரு வந்திருக்குது, இதை அனுபவிக்கணும் என்று கேடுகட்ட புத்திதான் அவர்கள்ட்ட இருக்குது. உங்களுக்கு நல்ல எண்ணமாக இருந்தாலும் அவனது எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு உரையாற்றுங்கள், பிள்ளைகளுக்கு டைம் செலவு செய்யுங்க. பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வேலை. புள்ளையோட எங்கம்மா இருக்கு எனக்கு நேரம், எங்க புள்ளையோட கழிக்கிறதுக்கு நேரமே இல்லைங்க, நேரமே இல்லை. நான் ஆபீஸ் போறேன், என் ஒய்ஃப் டீச்சரு, அவள் செய்யறான். ஆனா பிள்ளைகளுக்கு இதுவும் இல்லை. ஆனா பிள்ளைகள் அதுல தன் வாட்டுக்கு போகிறது. இது என்ன நடக்குன்னே தெரியாது. அதுகளுக்கு நல்ல எண்ணம் தான் இருக்குது. சிறுவர்கள் எப்போதும் இந்த ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க திருக்குறளை இருக்கும். அவர்கள் நினைப்பு நம்ம என்ன செய்கிறோம், அவர் நமக்கு தாத்தா, அவர் நமக்கு அப்பா, அவர் நமக்கு மூத்தப்பா, அப்படிதான் பிள்ளை நினைக்கும். ஆனா கயவர்கள் நினைப்பு தவறுதலாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு மிகுந்த அவதானிப்படும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இவ்வாறு அணுகிறாரு, யாராவது உனக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது சொற்கள் தருவாங்க, ஐஸ்கிரீம் தருவாங்க, வேங்கி தருவாங்க, என் பணத்தை தான் கொட்டுவாங்க, அசைய வேண்டாம், போகாத. எங்க அம்மா சொல்லியிருக்கிறார், யாரு கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கூட பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு உண்படுத்துங்க. கட்டாயமாக பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு உண்படுத்துவன. அவ்வாறு உண்டுபடுத்தினாத்தான் இவ்வாறுபட்ட செயல்களை இருந்து விடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக அமையும். பிள்ளைகளுக்கு எது குட் டச், எது பேட் டச், இந்த மாதிரி அணுகுறான், இந்த மாதிரி நம்மளை தொலை வாரா, இந்த மாதிரி இன்னைக்கு அணுகுறான், இதெல்லாம் தப்புமா. இப்படி தந்தா உடனடியாக நீ தாய்கிட்ட வந்து சொல்லு, எனக்கிட்ட சொல்லு, வாப்பா கிட்ட சொல்லு. இந்த பிள்ளைகளுக்குரிய தைரியத்தை உண்டுபடுத்தணும். எதுவாக நான் பிள்ளைகளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது சொன்னா மா இங்க என்ன இந்த அதட்டுவோம். அதட்டினா சொன்னா அம்மா என்னம்மா அது இவங்ககிட்ட போய் சொல்லணுமா, நமக்கு ஒரு இவ்வளவு செலவு நடந்திருக்குது, இதா இருக்குது, இவங்ககிட்ட சொன்னா இதை சொன்னா இவங்க வேற அடிச்சிருவாங்களோ பயப்படும். அவ்வாறு இல்லாம இந்த மாதிரி உன்னை யார தொட்டா என்கிட்ட வந்து சொல்லும். இது தவறுதலத்தோட ஏன் யாராக இருந்தாலும் வாப்பாவை நம்பலாத காலம், என் சகோதரத்துவத்தை நம்பல காலம். ஏன் நடக்குதா இல்லையா, இந்த சமூகத்துல பாக்குறோமா இல்லையா, எவ்வாறுபட்ட செயல்கள் நடந்து அரங்குறதா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கிறோம். யாரையும் நம்ப முடியாத காலத்தில் நாம் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். அது கேட்டால் போல் நாமும் இருக்க வேண்டும். உறவு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளையோட இருங்க, பிள்ளைகளோடு டைமஸ் பண்ணுங்க, பிள்ளைகளோடு உந்து செய்யுங்க, பிள்ளையோடு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகள மனம் விட்டு ஒரு செயலை நமக்கிட்டையும் சொல்ல வேணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பை உருவாக்குங்க. பிள்ளைகளுக்கு உங்கள மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. அம்மா கிட்ட சொன்னா இந்த விஷயம் நமக்கு நலங்குது, அம்மா கிட்ட சொன்னா ஒரு தீர்வு கிடைக்கும், அவ்வாறுங்கிற மனநிலைய பிள்ளைகிட்ட வர வைங்க. அந்த அளவுக்கு நீங்களும் வாங்க, பிள்ளைகளை உருவாக்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லா வீட்டையும் மறைக்காம பிள்ளைகளோட பேசி இந்த மாதிரி செயல் வந்துமா தப்பு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. எந்த வயசுல, இந்த வயசுல சொல்ல மாட்டேன், எந்த வயசுல சொல்லு பாருங்க. 5 வயசு சிறுமியே அதுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு பெத்த பிள்ளைய பார்க்க வேண்டிய ஒரு கயவன் இந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுடைய விஷயத்துல விளையாடி இருக்கிறார். உண்மையாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் உச்சமாக இருக்க வேண்டும். இவ்வாறுபட்டவர்களுக்கு இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் சரியான இறுக்கமான கொடிகளை இவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் நீங்க மீண்டும் வலியுறுத்துகிறீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு எது சிறந்தது, எது தெரியாது சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு எது சிறந்த தொடுதல், எது சிறந்த தொடாத கெடுதல் எதுங்கிறத தெளிவாக பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டுங்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கான குறிப்பாக மற்ற ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத காலமாகத்தான் இருக்குது. இருந்தும் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களையும் குழந்தைகளாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இவ்வாறுபட்ட ஒரு ஜோதி, இவ்வாறுபட்ட ஒரு செயல்களை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு உண்டுபடுத்துங்கள் என்று மீண்டும் ஒரு வலியுறுத்தி மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் SL முகமது அஜிவர். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இலக்கை டிவி.